இலங்கையில் இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிபர் தானே முக்கியம். அதிபர் தேர்தல் தான் முடிஞ்சிருச்சே. அனுரகுமார திசுநாயக்க இலங்கையோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. அப்புறம் ஏன் நாம இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் பற்றி பேசுகிறோம் அப்படின்ற கேள்வி வரலாம். கரெக்டு தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிபருக்கு தான் நிறைவேற்று அதிகாரம் அப்படின்றது இருக்குது. அதாவது அங்கே அதிபருடைய ஆட்சி தான் நடக்கும். அதிபருக்கு தான் நிறைய பவர்ஸ் இருக்கும். அதனால் பிரைம் மினிஸ்டரும் எம்பிக்களும் அதுக்கு அடுத்தபட்சமாக தான். அதனால் நாடாளுமன்றத்துடைய பவர் என்பது குறைந்தபட்சமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும், முக்கியமாக தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னமும் இருக்குது. ஆனாலும் கூட தமிழர்கள் இப்போ அதிபருக்கு ஃபேவரான ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல் விஷயம், ஏன் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் முறையாக, அதாவது லெஃப்ட் மார்க்சிஸ்ட் ஐடியாலஜிஸ் கொண்ட ஒரு நபர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அனுரகுமார திசுநாயக்க. இது இலங்கை வரலாற்றில் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்பட்டது. அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். முக்கியமாக இந்த அதிபராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது நிலைக்காது. இவருக்கு ஏற்கனவே போன பாராளுமன்ற தேர்தலில் இவருக்கு 3 எம்பிக்கள் தான் இருந்தாங்க. அந்த பலம் பத்தாது. எந்தவித சட்டத்தை இயற்றுவதற்கும் நாடாளுமன்றத்தோட ஆதரவு தேவை அப்படின்னாக்கா அந்த பலம் பத்தாது. அதனால நிறைய விஷயங்களை, முக்கியமாக அவங்க அதிபர் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த ஒரு சூழலில் தான் அதிபருக்கு நாடாளுமன்றத்தை கலைக்கிறதுக்கான பவர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவர் நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு திரும்ப எலெக்ஷன் நடத்துகிறாரு. அதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது இந்த தேர்தலில் அவங்க நிச்சயமாக பெரும்பான்மை பெறணும். பெரும்பான்மை இல்லைன்னா கூட அதிகளவு இடங்களை பெற்றுட்டு மற்ற சுயேட்சைகளோட ஆதரவோ இல்லை மற்ற கட்சிகளோட ஆதரவையோ கொண்டு அந்த பெரும்பான்மைக்கான பலத்தை அவங்க பெற்றே ஆகணும். அப்படி ஒரு சூழல் தான் அனுரகுமார திசுநாயக்கவுக்கு இருக்கு. ஆனால் அது இப்போ அவருக்கு நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது பல தசாப்தங்களாக ராஜபக்சவுடைய கட்சியுடைய ஆதிக்கம் அங்கே இருந்து வந்தது. ஆனால் இந்த முறை அது உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது அதிபர் தேர்தலே நாம் பார்த்துருந்தோம். முக்கியமாக மஹிந்த ராஜபக்சவுடைய மகன் நமல் ராஜபக்சவுக்கு 2 ஓட்டு தான் அவங்களுக்கு கிடைச்சிது. சரியான எண்ணிக்கை அப்படின்றது இல்லை. 2.57% என்ற அளவுக்கு தான் அவருக்கு வாக்குகள் கிடைச்சிது. அது ரொம்ப 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 குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராஜபக்சர்களுக்கு அப்போ இருந்த ஆதிக்கம் என்பது இப்போ இல்லை. முக்கியமாக இந்த எக்கானமி வைஸ் அவங்க பின்னோக்கி சென்றதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவின் காரணமாக தான் இந்த ஒரு நிலை வந்ததாக சொல்லப்பட்டுச்சு. அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்ச குடும்பத்தில் இருந்து யாருமே போட்டியிடலை. இப்படி ராஜபக்ச குடும்பத்தில் இருந்து போட்டியிடாத தேர்தலாக இது இருக்குது. 88 ஆண்டுகளா அவங்க குடும்பத்தில் இருந்து யாருமே போட்டியிடாத ஆண்டா இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அனுரகுமார திசுநாயக்கவை பொறுத்த வரைக்கும் அவர் அதிபருக்கான பவர்ஸை நாடாளுமன்றத்துக்கான பவர்ஸோட ஈக்குவல் பண்ணுற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தார். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிபருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஊழல் இதெல்லாம் நடைபெறுது. அதை யூஸ் பண்ணி தான் இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்தவங்க எல்லாம் நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. அதனால நான் நாடாளுமன்றத்துக்கான அதிகாரங்களை இன்னும் அதிகமாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால தான் இப்போ இந்த பெரும்பான்மை அவருக்கு கிடைக்குதா அப்படின்றது உற்று பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிபர் தேர்தலின் போது இவர் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவார். ஸ்ரீலங்காவோட எக்கானமியை இவர் கண்டிப்பாக இன்னும் முன்னோக்கி எடுத்து செல்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும், ஊழலை ஒழிப்பேன்னு அவர் சொன்னது அதற்கேற்ற நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மக்களுக்கு அவர்கிட்ட ஏற்பட்ட நம்பிக்கையின் காரணமாக அவர் அதிபர் தேர்தலில் அமோகமாக வெற்றி பெற்றார். 42% அதிகமாக பெற்று அவர் வெற்றி பெற்றார். அந்த ஒரு மனநிலை இன்னமும் இலங்கையில் இருக்குது அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாக்குறுதி சார்ந்து சில நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்றாங்க. அது இன்னும் அதிகாரப்பூர்வமா நடக்கணும் அப்படின்னா இந்த தேர்தலில் அவங்க பெரும்பான்மையை பெற்றாகணும். சரி, தமிழர்கள் பகுதியில் என்ன நடக்குது? தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 13வது சட்டப்பிரிவை முழுசாக அமல்படுத்தணும். அதாவது பொலிட்டிக்கலி அவங்களுக்கான அதிகாரம் என்பது பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படின்றது தான் அவங்களோட நீண்ட கால கோரிக்கை. அதிபர் தேர்தலின் போதே இந்த ஒரு வாக்குறுதி தொடர்பாக பெரும்பாலான வேட்பாளர்கள் பேசலை. அப்படியே பேசியிருந்தாலும் அதில் அவங்க கேட்குற எல்லா அம்சங்களும் இல்லாமல் ஒரு சில அம்சங்களை மட்டும் குறிப்பிட்டு அதை செஞ்சு தருவோம்னு சொல்லி தான் பேசியிருந்தாங்க. இப்போ இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு
நடைபெற்ற பரப்புரையில எல்லாம் அனுரகுமார திசநாயக்க இந்த தமிழர்களுக்காக என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இன்னமும் அதிக அளவில் இராணுவம் இருக்கு. அப்ப இராணுவ நடவடிக்கைகளை அங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமா தமிழர்களோட நிலத்தை வந்து இராணுவம் ஆக்கிரமிச்சிருக்கு, ஸ்ரீலங்காவுடைய கவர்மெண்ட் ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த போரின் காரணமாக நடந்த விளைவுகள் அது. போர் முடிந்து பல ஆண்டுகள் ஆனாலும் கூட அதோட அந்த நடவடிக்கைகள் எல்லாம் இன்னும் பின்வாங்கப்படலை அப்படின்றது தான் இவங்களுடைய குறையா இருக்கு. இதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த 13வது சட்டப்பிரிவு பத்தி இவரும் இந்த முறையும் பேசல அப்படின்றதும் கவனிக்கத்தக்கது. இன்னொரு பக்கம் தமிழர்களுக்கான கட்சிகள், நிறைய கட்சிகள் இருக்கு. அவங்களா கூட்டணியா இருந்தாங்க. இப்ப அந்த கூட்டணியிலையும் பிளவு, தனித்தனியா அவங்களா போட்டிடுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பின்னடைவா இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க இந்த தேர்தல்ல யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும்னு சொல்லவே முடியாத ஒரு தேர்தலா இருக்கு, அந்த மாதிரி நடக்கிற முதல் தேர்தல் இதுதான் சொல்றாங்க. சிலர் அனுரகுமார திசநாயக்க இந்த 2 வாக்குறுதியை கொடுத்ததுனால அவருக்கு வாக்களிக்கலாம்னு தமிழர்கள் மத்தியில ஒரு எண்ணம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் இந்த பரப்புரைகளின் போது இந்த 2 வாக்குறுதிகளை அவர் பேசும்போது நிறைய கோஷங்கள் எழுப்பப்பட்டு அவருக்கான ஆதரவை தீவிரமா காமிச்சிருக்காங்க. அப்போ இவருக்கான ஃபேவரான ஒரு நிலை இன்னமும் நீடிக்குதா அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றான் கூட பார்க்கலாம் அப்படின்னு விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த முறை நிறைய சுயேட்சைகள் போட்டிடுறாங்க. பொதுவாகவே இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கே வேட்பாளர்களோட எண்ணிக்கை அப்படின்றது நிறைய இருக்கும். அதனால நமக்கு அது புதுசு கிடையாது. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே வேட்பாளர்கள், அதாவது தேர்தலில் போட்டியிடுறவங்களோட எண்ணிக்கை என்பது கம்மியாக தான் இருக்கும். அது இந்த அதிபர் தேர்தலையே அது உடைக்கப்பட்டு நிறைய பேர் போட்டியிட்டாங்க. 39 நபர்கள் போட்டியிட்டாங்க இலங்கை அதிபர் தேர்தலில். அதே மாதிரி தான் இப்போவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு 8000த்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருக்காங்க. மொத்த இடங்கள் பார்த்தா 225 எம்பிக்கள் சீட்டுன்னு பார்க்கும்போது 225. இதில் மக்கள் நேரடியாக வாக்கு செலுத்தி மொத்தம் 196 நபர்களை தேர்ந்தெடுக்கலாம். மற்ற இடங்கள் எல்லாமே கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்கப்படும். இது தேசிய பட்டியலின் அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 196 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 8000த்திற்கும் மேற்பட்டவர்கள் போட்டியில் இருக்காங்க. இதுவும் ஒரு புதிய அம்சமாக பார்க்கப்படுது. அதுலேயும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது சுயேட்சைகள் இதில் அதிகமாக போட்டியிடுறதா சொல்லப்படுது. இதை எதிர்கட்சியினர் எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தேசிய மக்கள் சக்தி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடைய கூட்டணி கட்சி, இந்த கட்சியே சுயேட்சைகளை இந்த முறை அதிகம் நிறுத்த வைக்கிறதா, அதாவது ஆஃப் ஸ்கிரீன் அவங்க இதெல்லாம் பண்றதா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. காரணம், வாக்குகளை ஸ்பிட் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அதனால இந்த முறை யாரு வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாத ஒரு நிலை இருக்கிறதா பல விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.